கார்த்திக் ரேவதி சீரியலில் ஒரு குட்டி ப்ரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாமுண்டீஸ்வரி ரேவதி ஆஃபீஸ்க்கு போய் கார்த்தியை பார்த்ததுலேருந்து வீட்டுக்கு வந்ததும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்னை எப்படி ஏமாற்றிட்டான் பாரு, இவ்வளவு தூரம் நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தோம், அப்பவும் ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாற்றிட்டானே, இவனை எப்படி நம்ம ஏமாத்துறது, எப்படியாவது நம்ம ரேவதிக்கு இவன் கண்ணு முன்னாடியே நம்ம கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், என்ன செய்யலாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அவங்க ரூமில் உட்காந்து நினச்சிட்டே இருக்காங்க. அப்போ சூரியகலா வர்றாங்க. அவங்க திரும்பி பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி ரூமில் லைட் எரியறதை பார்க்குறாங்க. என்னது, அத்தை டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னும் அவங்க ரூமில் லைட் எரிஞ்சிட்டே இருக்கே, என்னவா இருக்கும், சரி போய் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்ச சூரியகலா போய் பார்க்குறாங்க. அத்தை என்னாச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தேன், அங்கே என்ன நடந்து தெரியுமா அப்படின்னு அங்கே நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட சூரியகலாவுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. சாக்கு மேலே சாக்கு தூக்கி வரி போடுது. என்னத்தே சொல்கிறீங்க, அந்த கார்த்தியோட ஆஃபீஸா, அவன் தான் அங்கே எம்டியாக இருக்கானா? ஐயோ அத்தை, அப்படி இருக்க சான்ஸே இல்லையே, நான் கூட போய் பார்த்தேனே, அந்த எம்டி கூட செல்ஃபியும் கூட எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டையும் காட்டினேன்ல அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் பித்தலாட்டம் ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காங்க, இந்த குடும்பமும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவன் நம்ம வீட்டுக்கு வர வச்ச போது நம்ம 2 பேர்த்தையுமே தந்திரமாக ஆஸ்பத்திரி அனுப்பியிருக்கான். இப்போவாது அவன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டியா, சரியான கிரிமினலுங்கிறத நீ இப்போவாது புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஆமாம், சரியான ஜகஜால கில்லாடியாக இருப்பான் போல இருக்கேங்கத்தை, நீங்கள் சொல்லும்போது கூட நான் நம்பலை, ஆனால் இப்போ தான் எனக்கு அவனை யாருங்கிறதே உண்மை புரியுது. ஐயோ அத்தை, அவன் சரியான வில்லனாக இருப்பான் போல இருக்கு அப்படின்னு இல்லாதையும் பொல்லாதையும் சூரியகலா சொல்ல சொல்ல தூண்டி விட விட சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் கோவம் ஆத்திரம் அதிகமாகுது. ஆமாம் சூரியகலா, அதனால தான் நான் யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன், நாளைக்கே மருதுவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாங்கிறாங்க. இதை கேட்ட சூரியகலாவுக்கு ஆச்சரியமாக இருக்கு. அத்தை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நல்லா தான் யோசிச்சிங்களா, வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நாம் எப்படி இவங்க 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணுறது, அதான் இன்னும் 6 மாதம் போகட்டுன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கும்போது இப்போ திடுதிப்புன்னு கல்யாணம்னா வீட்டில் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரும், இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க, ரேவதி கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்கன்னா என்னத்தே பண்ணுறதுங்கிறாங்க சூரியகலா. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது கலா, நான் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத, முதல்ல மருது வந்ததும் இதை பற்றி பேசுங்கிறாங்க. கரெக்டாக மருதும் அங்கே வர்றாரு. அவரை கூப்பிடுறாங்க. கலா, என்ன கலா, என்ன என்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டேன்னு வந்து கேட்குறாங்க. மருது, உனக்கும் ரேவதிக்கும் நாளைக்கே அத்தை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் மருதுக்கு அளவில்லாத சந்தோஷமா இருக்கு. என்னது, அத்தை நாளைக்கே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாங்களா, அச்சச்சோ, இந்த விஷயம் ரேவதியை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்ட கார்த்திக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருமே, எப்படி அவனுக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் அத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதேங்கிறாங்க. சரி, எப்படியோ அத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா சம்மதம் தான், அத்தை பார்த்து எனக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நான் என்ன வேண்டான்னு சொல்ல போகிறேன், நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேங்கிறாங்க மருது. மாப்பிள்ளை, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், என் பொண்ணை நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக வச்சுக்குவீங்கன்னு தான் நான் அவன் ஒரு கெட்டவனு தெரிஞ்சு அவனை கிட்ட கூட நாட விடாமல் அவனை விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் மூஞ்சியில் கரிய பேசணும், அதுக்காகத்தான் நாளைக்கே நான் உங்களுக்கு ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், இதை யாராலும் மாற்ற முடியாதுங்கிறாங்க. சரிங்கத்த, வீட்டில் மாமா மயில்வாகனம் இவங்க எல்லாரும் எதிர்பார்க்காங்களே, அவங்களையெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க மருது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளை, நீங்கள் காலையில் ரெடியாகி வந்துடுங்க, நான் ரேவதியை கூட்டிகிட்டு போயிடுறேன், நான் முன்னாடி போக நீங்கள் பின்னாடி வந்துடுங்கன்னு சாமுண்டீஸ்வரி ஐடியா கொடுத்துட்றாங்க. ஆமாம், இந்த கார்த்தி பையலை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, நாளைக்கு அவன் வந்துட்டா என்ன செய்கிறதுன்னு அப்போ சூரியகலா மேம் மேலே கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி நடந்ததை சொல்கிறாங்க. நான் ஆஃபீஸ் போனனால அப்போ அந்த கார்த்தியை பார்த்து ஒருத்தி ஜொல்லு விட்டுக்கிட்டே இருந்தா, அவள் பேர் பிரியா, அவள் கார்த்தியை விரும்புகிறாளாம், கார்த்தி இவளை திரும்பி கூட பார்க்கறது இல்லையா, அவள் ரேவதிக்கிட்டேயே எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கானா, அதனால ரேவதிக்கும் கார்த்திக்கும் காதல் வந்துருமோன்னு அவள் பயப்பட்டு இருந்தா. அப்போ தான் நான் அந்த பிரியாவை கூப்பிட்டு அதுவும் ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சொன்னேன், இதை பாடியம்மா, என் பொண்ணுக்கு நாங்கள் நிச்சயதார்த்தம் வச்சுட்டோம், கூடிய சீக்கிரம் கல்யாணமும் வைக்க போகிறோம், அதுக்குள்ளேயே இந்த கார்த்தி பையன் என் பொண்ணு கெட்ட பேர் வச்சு விட்ருவான் போல இருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன், நீ எப்படியோ கார்த்தியை மடக்கி பிடிச்சிக்கோ, அவனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குன்னு சொல்லிட்டு வந்தேங்கிறாங்க. சரி, அந்த பொண்ணு நம்ம பக்கம் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அது உண்மையிலுமே நம்ம பக்கம் தான் இருக்காளா, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாளான்னு சூரியகலா கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணுவா, அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால நான் சொன்ன காரணத்துக்காகவே அவள் என்னை நம்புறா, அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன், ரேவதிக்கு கல்யாணம் முடித்த கையோட காசியோட மூக்கை உடச்சி அவனோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றி அவனை நான் எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி நிறுத்த போகிறேன் பாருங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. அப்போ சூரியகலா நினைக்கிறாங்க, ஐயோ அப்படிப்பட்ட மனுஷனுக்கே அவ்வளோ பெரிய தண்டனையா, சரி சரி, எப்படியோ இந்த ரேவதிக்கும் மருதுக்கும் கல்யாணம் நடந்து முடிக்கட்டும், கையோட சொத்தையும் காசு பணம் நகை இதையெல்லாம் சுருட்டிட்டு ரேவதியும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் பாதையில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சூரியகலாவோட ஐடியாவோடு இருக்காங்க. இங்கே மருதும் அதைத்தான்
பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாத சாமுண்டீஸ்வரி காலையில் பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுன்னு அவங்க ஒரு பக்கம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது கிளம்புன காலையில் சாமுண்டீஸ்வரி ரெடியாகி வந்திருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு என்னது சாமுண்டீஸ்வரி இவ்வளோ நேரமே எங்கே கிளம்பிட்டா, சரி கேட்டாலும் திட்டுவா, கேட்காம பார்க்குறதே நல்லதுன்னு எல்லாரும் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ரெடி ஆகிட்டு உடனே ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதியும் அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேங்கிறாங்க. நீ ஆஃபீஸ்க்கு தானே போகிறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன், நேற்று மாதிரி உனக்கு கொண்டு வந்து விட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கு உடனே நம்ம ரோஹிணிக்கு சந்தேகமாக இருக்குது. அம்மா எப்போ இப்படியெல்லாம் தொடர்ந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, நேற்று ஏதோ சந்தர்ப்பவசம் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் இன்றைக்கி ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இதில் ஏதோ பின்ன அர்த்தம் இருக்கே, என்னவா இருக்கும் அப்படின்னு மயில்வாகன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ மயில்வாகன் சொல்கிறாங்க என்னன்னு தெரியலையே, சரி பார்ப்போம், அத்தை தானே கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடியே மருதுவும் சூரியகலாவும் நல்லா ஃபுல் மேக்கப்பில் போகிறாங்க. இதை பார்த்ததும் மயில்வாகனுக்கு சந்தேகமாக இருக்குது. சரி நம்ம இதை உடனே சகல்கிட்ட சொல்லாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக கார்த்தியும் ஃபோன் பண்ணிடுறாங்க. என்ன சகலை, ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கா, லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலைங்கிறாங்க. கார்த்தி சொன்னதை கேட்ட மயில்வாகனத்துக்கு தூக்கி வாரி போடுது. சகலை என்ன சொல்கிறீங்க, அத்தை கூட்டிகிட்டு வந்த நேரத்துக்கு அப்போவே நம்ம ரேவதி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கணுமே, இன்றைக்கும் அத்தை அந்த வழியாக தான் வராதா சொல்லி ரேவதியை கூட்டிகிட்டு போனாங்கங்கிறாங்க. இதை கேட்டதும் கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. இல்லை சகலை இதில் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம் ரேவதி எங்கே போனால் என்ன ஆனால் நீங்கள் கேட்டிங்களாங்கிறாங்க. நான் கேட்கலையே, அத்தை கூட போனதுனால நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லைங்கிறாங்க. சரி ஃபோன் பண்ணி பாருங்கங்கிறாங்க. மயில்வாகனும் ஒருக்கா ஃபோன் பண்ணுறாங்க, கார்த்தியும் ஒருக்கா ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சகலை என்ன சகலை இது எனக்கு என்னமோ பயமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். சரி இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ரேவதியை சந்திரமாக சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு கடைக்கு அவங்கள அனுப்பிச்சி வச்சுட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்லி பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ரேவதி உன்னோட ஃபோன் கொடுக்குறியா, ஒரு முக்கியமான கால் பண்ணணும்னு கேட்கும்போது ரேவதியும் யதார்த்தமாக சாமுண்டீஸ்வரி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி இதா பார் ரேவதி, அந்த பித்தலாட்டக்காரன் உன் வாழ்க்கையில் இனிமேல் வரவே கூடாது, எவ்வளோ பொய்ய பேசியிருக்கான், எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்கான், அப்படிப்பட்டவை இனிமேல் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது, உன்னோட நல்லதுக்கு தான் நான் இதை செய்கிறேன்னு சொல்லி ரேவதியோட ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. இது தெரியாத ரேவதி அம்மா இந்தாங்கம்மா நீங்கள் கேட்டதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ஏதோ ஒரு பொருளை ஒன்று கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்த சாமுண்டீஸ்வரி உடனே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதும் ரேவதி கேட்குறாங்க என்னம்மா இது இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ரேவதி எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், இதோ நிற்கிறாரு மருது வந்திருக்காரு பாரு, மருது ஒரு ஏதோ பிஸ்னஸ் விஷயமா அவர் வெளியூர் போகிறாரு, உனக்கும் மருதுக்கும் கல்யாணம் பண்ணிடணும், ரெஜிஸ்டர் ரெக்கார்டு வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்தா போதுமாங்கிறாங்க. அம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஒரு கையெழுத்தில் என் தலையெழுத்தே மாறிடும், இது தெரியாதா உங்களுக்கு, கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் நினச்சிங்களா, ஏம்மா அப்பாவுக்கோ அக்கா மாமா இவங்கெல்லாம் எல்லாமே எப்படிமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்கிறாங்க. அவங்கெல்லாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ரேவதி, நான் இருக்கேன்ல, பெத்தவன் நான் இருக்கேன், என்னை விட வேறு யார் வேணும் உனக்கு, என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையாங்கிறாங்க. உங்கள் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குமா, ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நம்ம உறவுகள் வேணுமில்ல. சரி மருது சூரியகலா 2 பேரும் வந்திருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, அவங்க தாத்தா பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கணுமில்ல, நம்ம அப்பா அக்கா மாமா இவங்களுக்கு தான் நீங்கள் சொல்லலை அர்ஜென்ட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, ஆனால் இவங்க எல்லாம் தெரிஞ்சு மாலையும் கையுமா வந்து நிற்கிறாங்க, இவங்க தாத்தாவையும் பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்கணுமில்லன்னு சொல்லும்போது அப்போ மருது சமாளிக்கிறாங்க. இதை பாரு ரேவதி, தாத்தாவும் பாட்டியும் காசிக்கு போயிருக்காங்க, அவங்க வந்ததும் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேங்கிறாங்க. அப்பவும் ரேவதிக்கு இரு மனசாக இருக்குது, என்னமோ இது எனக்கு சரியாக படலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி நீலுக்கு நீர் வடிக்கிறாங்க. இதை பாருமா ரேவதி, உன்னை ஒருத்தர் நல்லா கையில் பிடிச்சி கொடுக்குற வரைக்கும் என் மனசு இப்படி தம்மா அழைப்பாயும் நீ நல்லபடியாக இவங்க கூட சேர்ந்து போய் வாழலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இவருக்கு என்ன குறைச்சல் நினச்சி பாரு, சந்தோஷமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொடுக்கறது அப்பா அம்மாவோட கடமை பொறுப்பு, உங்கள் அப்பா தான் எதையும் கண்டுக்காமல் இருக்காரு, ஆனால் நான் அப்படி விட்டுற முடியுமா, பெத்த மனமாச்சே, அதான் என் மனசு கேட்கவே இல்லை ரேவதி, நீ பார்த்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சே ஆகணும்னு சாமுண்டீஸ்வரி முடிவாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி நிலை மறுக்கவே முடியல. அம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் அது என்ன நல்லதுக்காகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனதுமே ஆஃபீஸர் எங்கேன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. மேடம் அவர் இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், வந்தாலும் வருவாங்க வராட்டியும் இல்லைங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரிக்கு இன்னும் அதிர்ச்சி காத்திருக்கு. என்னது இன்னைக்கு ஆஃபீஸர் வந்தாலும் வருவாரா வராட்டி இல்லையா, ஐயோ என்னங்க இது, 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நானும் ஆசையோடு வந்துட்டேங்கிறாங்க. இதை பாருங்கள் மேடம், நேற்றே சார் லீவு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னமோ திடுதுப்புன்னு வந்து நிற்கிறீங்க, நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களோட நல்ல நேரம் இருந்தால் அவர் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கை காலெல்லாம் நடுக்க மறுத்து பதறி போய் நிற்கிறாங்க. ஐயோ அந்த டிரைவர் பயலுக்கு விஷயம் தெரிஞ்சால் வந்து காரியத்தையே கெடுத்துப்படுவானே, அதுக்கு முன்னாடி தாலி கட்டிட்டா தேவலைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு ரேவதி வராது சந்தேகமாக இருக்குது. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. சாமுண்டீஸ்வரியோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்னு இருந்ததுனால கார்த்தி உடனே போய் ரேவதியை பார்க்கணுன்ட்டு ஆஃபீஸ் விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அவங்க லிஃப்ட்டில் தான் போகிறாங்க. லிஃப்ட்லேருந்து கீழே போய்க்கலாம், ஏன் இப்படி தடுமாற்றம் அப்படின்னு நினச்ச கார்த்தி லிஃப்ட்டுக்கு போகும்போது இது எப்படியோ நம்ம பிரியா பார்த்துட்றாங்க. ஓஹோ சார், மேடம் சொன்ன மாதிரியே நீங்கள் வெளியே கிளம்புறீங்களா, அந்த ரேவதியை காப்பாற்ற தான் போகிறீங்களா, விடமாட்டேன் சார், நீங்கள் லிஃப்ட்டில் தானே போவீங்க, லிஃப்ட்டையே கட் பண்ணி வச்சிடுறேன், எப்படி நீங்கள் கீழே போகிறீங்கன்னு நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு நினச்ச பிரியா
ஓடி போய் எட்டி பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி லிஃப்ட்டில் போய்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க பிரியா. இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நினச்சிட்டு போய் லிஃப்ட் ஒயரை கட் பண்ணி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2வது ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரீங்கல்ல, இதுலேயே பாதியிலேயே மாட்டிக்கிட்டு கிடங்க. யார் சத்தம் போட்டாலும் இங்கே நீங்கள் நிற்கிறது யாருக்கும் கேட்காது அப்படின்னு நினச்ச பிரியா கட் பண்ணி விட்டது மட்டும் இல்லாமல் உள்ளே யார் இருக்காங்க இல்லைங்கிறதே தெரியாமல் அங்கே நாட் அலவுட் அப்படிங்கிற மாதிரி போர்டையும் வச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய சதிகாரிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஆனால் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப அவளோட வந்திருக்காங்க. ரேவதி மருதை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்த்தி சார் எவ்வளவு நல்லவராக இருக்காரு, ஆனால் இவர் என்ன இவ்வளோ மோசமாக இருக்காரு, ஆனால் ஊர்க்காரங்க எல்லாரும் இவர் நல்லவர்னு சொல்கிறாங்க. என்னால் இது ஏற்றுக்கவே முடியல, நல்ல குணம் ஒன்று கூட இல்லையா அப்படின்னு ரேவதிக்கு மருது மேலே சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு. சாமுண்டீஸ்வரியும் சூரியகலாவும் எதிர்பார்த்த மாதிரி அந்த அன்னைக்கும் பார்த்து ஆஃபீஸர் வராத இருக்கிறதுனால நினச்ச காரியம் எல்லாம் நாசமாக போச்சு. இதுக்கப்புறம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குன்னு இவங்க 2 பேரும் உளறிக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டு மயில்வானுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மயில், நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது ரேவதியை காப்பாற்றுங்க, அக்கம் பக்கம் இருக்கிற கோயிலில் போய் விசாரிச்சு பாருங்க, தேடி பாருங்கிறாங்க. மயில் ராஜராஜன் 2 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தேடுறாங்க. அப்போ திரும்பவும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சகலை எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. நான் லிஃப்ட்டில் மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுற வழியை பாருங்கள், அதுக்கப்புறம் நானும் வந்துடுறேங்கிறாங்க. அப்போ லிஃப்ட்டை ரெடி பண்ணுற ஒரு நபரை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா லிஃப்ட் ஒயர் கட் ஆகி கிடக்குது. இது தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி, இது யாரோ நம்ம கம்பெனிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு சதி வேலை பார்த்துருக்காங்க, சரி அதை அவங்கள அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம ரேவதியை காப்பாற்றுற வழியை பார்க்கலான்னு எல்லாருமே சேர்ந்து அநேகமாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருப்பாங்கன்ட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க நினச்ச மாதிரியே அங்கே சாமுண்டீஸ்வரி, சூரியகலா, மருது, ரேவதி இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. கார்த்தி போன விஷயம் தெரிஞ்சதுமே மயில்வாகனம், ராஜராஜன், வீட்டில் இருந்த அத்தனை பேரும் கிளம்பி ஓடி வந்துட்டாங்க. கோர்ட்டில் பார்த்தா ரேவதி ஒரு கொண்டுலையும் மருத ஒரு கொண்டுலையும் நிற்கிறாங்க. அங்கே தான் கார்த்தி போய் ஆள் மாறாட்டம் இவன் பண்ணியிருக்கான்னு சொல்லி மருது மேலே பிராது கொடுத்துட்றாங்க. அப்போ கோர்ட் தீர்ப்பு, உண்மையான கார்த்தி இங்கே இருக்கும்போது இவன் ஏன் இப்படி நடிச்சான், இவனுக்கு பல வருஷம் தண்டனைன்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்றாங்க. அதுக்கும் டிவோர்ஸ் ஆகாமையே நீங்கள் மருதுவுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச காரணத்தினால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி போட அருவாளா அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் ரேவதி கிட்ட வந்து கார்த்தி தாமா உன் புருஷன்னு சொல்லி உண்மையை உடைக்கிறாங்க. கார்த்தியை பார்த்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்லி பார்க்கலாம்.